வேறுங்க ஸ்கூல்ல டீச்சர் ஃபோன் பண்ணிட்டு பேசுங்க. நீ பேசு. நீங்க தான் பேசணுமா? ஹலோ, சொல்லுங்க டீச்சர். உங்க பிள்ளைக்கு தேவையான புக்கு, யூனிஃபார்ம், பெல்ட், பேகு, பாட்டில் எல்லாம் எங்கள்கிட்ட தான் வாங்கணும், வெளியில இருந்து வாங்கக்கூடாது. அப்போ படிப்பு? அதுக்கு நீங்க டியூஷனுக்கு தான் விடணும். இதே போல ஒரு பெண்ணு இருக்க மாதிரி நான் ஒரு இடம் கண்டது. இன்னும் பெண்ணால கண்டுச்சு இல்லையா? ஏன் என்னாச்சு? கடைக்கு போன பாருங்க, கடைக்காரன் உடனே போன் நம்பர் கேட்க. இன்னும் பெண்ணால கண்டுச்சு இல்லையா? யாரு கடைக்கு போனேன்? போனுக்கு ரீசார்ஜ் பண்ண கடைக்கு போன பாருங்க, அவன் உடனே போன் நம்பர் கேட்கான் பாருங்க. அடுத்து என்ன செய்யுத? நான் நம்பரை மாத்தி கொடுத்துட்டு வந்தேன். என்ன நம்பரை கொடுக்க? என்ன பைத்தியமா? எத்தனை ரூபாய் ரீசார்ஜ் பண்ண? 3600 ரூபாய். ஒரு வருஷத்தை பிளான் உண்டுல்ல. ஒரு இடம் ஆள் இல்லை. நான் பிள்ளை இவனு கூட வந்த இவன்ட்டு அப்படி என்ன இருக்குன்னு பிள்ளை இவனு கூட வந்த மினுக்குன்னு துணியம் போட்டுட்டு பைக்கில் சுற்றி அதை பார்த்து கூடன்னு வந்துட்டேன் இல்ல. சரி, காதல் கண்ணு தான் இல்லை, ஆனா வாயம் வேற உண்டு தெரியுமா? இனி சாப்பாட்டு என்ன செய்ய போறிய? அதாவது வேலைக்கு போகல இல்ல. யாரு இவனா? சரிதான், என்ன வேலை செய்யன்னு தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்தேன். அது ஏதோ கம்ப்யூட்டர்ல பெரிய வேலை, 1,00,000 ரூபாய் சம்பளம் சொல்லிச்சுன்னா. கம்ப்யூட்டர் அவனு அடுப்புல வேலை செய்யும். கம்ப்யூட்டரை கண்டிருப்பான்னு கேட்டு பாரு. அதுக்கு மேல 1,00,000 ரூபாய் சம்பளமா? 1,00,000 சேர்த்து கண்டிருப்பான்னு கேட்டு பாரு. 10 பைசாக்கே வேலை செய்ய மாட்டான். வீட்டுல தெண்ட சோறு தின்னுட்டு கிடைக்க நாயகம் அவன். சென்னு நீயும் கூட வந்த இல்ல. என்ன அளவுங்கள பண்ணி தொலைங்க. சரிங்க, என்ன ஆலோசிச்சுட்டு இருக்குதியா? நாளை என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நேத்தையும் இதுல இருந்து ஆலோசிச்சுட்டு தான் இருந்தியா? அது என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க ஒண்ணு பாருங்க. என்ன சொல்லு? நம்ம இப்படியே இருந்தா போருமா? இப்படியே இருந்தா வீட்டு செலவை நடத்தியது எப்படி? குடும்பத்தை நடத்தி கொண்டு போனோம்னா எப்படி ஒரு ஆளு வேலையை பெய்தான் ஆகணும். நானும் உன்கிட்ட அதை பற்றி பேசணும்னு நான் நினைச்சேன். இனி நம்ம இப்படியே இருந்தா சரியாவாது. கடவுளை, எப்படியும் நல்ல புத்தி தோணிடு. எப்படியும் யாராவது ஒரு ஆள் வேலையை போய் தான் ஆகணும். 100 நாள் வேலைக்கு ஆள் எடுக்கணுமா? நாளை 2 வேலைக்கு போறியா? எனக்கு நிலைமைய பார்த்தியலா? லவ் பண்ணுங்க, தப்பு இல்லை. லவ் பண்ணியவன் சாப்பாட்டு என்ன பண்ணியான்னு பார்த்து லவ் பண்ணுங்க. காதல் கண்ணு இல்லை, ஆனா வாயம் வேற உண்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கே. நீங்க கருங்கலே போனான்னு சொன்னீங்கல்ல, பேச்சா இருங்க. கருங்கல் தானே போகல. நீங்க நல்லா இருக்குதுல? ஏன் அவ்வளோ பார்த்தா சுகம் இல்லாதவளை போலியா இருக்கியா? நல்லா தானே இருக்கியா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்குமா? வீட்டுக்காரர் போன் எல்லாம் பண்ணியாத? மழை வரும் போல இருக்கு. கருங்கலவை மீன் என்னதான் வாங்கி சொல்லப்படாதா? எனக்கு லைட்டா தலைவலி இருக்கு பார்த்தேன். கொஞ்சம் கழிஞ்சு போகல. அப்புறம் பாடுகள்லாம் எப்படி போகுது? லீவு தானே, 2 நாள் கழிக்க விடாதா? உங்களுக்கு தலைவலி இருந்தாலே சரி, எலும்புங்க பேருந்து உறங்குங்க. லைட்டா தலைவலி தான், இப்ப விட்டுறேன். அப்புறம் சொல்லுங்க, பாடுகள்லாம் எப்படி போகுது? எழுப்பி போவே இல்லையாக்கா? சரி, அவங்களுக்கு சாப்பிடறதா கொடுக்க விடாத? அடிக்கடி ஃபோன் பண்ண விடாதா? எனக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? அவ எனக்கு கூட்டுக்காரர் தானே, அவளுக்கு நம்பர் என்னட்டே, நான் அவள்கிட்ட பேசிடலாம். சரி, நீ கிளம்புது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறவை போன் பண்ணி. என்ன இப்ப இல்ல, வந்தேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டு. போ இப்ப போன வண்டி கிடைச்சான், நான் புறவை போன் பண்ணி. என்ன ஏய், ஏன்னா இப்போ என் தலைவதனை கொள்ளாமல் இருக்கு. நான் கருங்க போயிட்டு வந்துடட்டா?
விளக்குமாறு பிஞ்சு போவேன். எனக்கு வீட்டுல இருந்து யாராவது வந்தா யார் நாயன்னு கேட்கறது கிடையாது. எனக்கு கூட்டுக்காரன் யாரும் வந்துடக்கூடாது. உடனே நாக்கையும் தொங்க போட்டுறாலே இருந்துரியாது. இப்ப எதுக்கு போறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். அவளை கொண்டு விடாதானே உனக்கு பருப்பு என்னட்ட வியாபாது. உங்களுக்கு தலைவேதனை தானே, பேர் கடந்து உறங்குங்க. என்ன மீன் இல்லாட்டாலே ஒன்னா இல்லை. மாமியார் ரொம்ப கடினம் சொல்லிச்சு. எப்படி என்ன சமாளிச்சிய? கிளம்பிய சமாளிச்சவங்கள ரகசியம் எனக்கு இல்ல தெரியும். ஒரு நிமிஷம். கிளவி குட்டி சாத்தான போலியாக்க எங்க நிப்பான்னு தெரியாது. பொருள் கேட்டுட்டு வந்துடப்படாது. கிளவிய சமாளிச்சவள ரகசியம் எனக்கு தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்ச டைம் ஒரு நாள் கிளவி துணியை இலக்க வந்தா. நான் துணியை கல்லுல போட்டு நல்லா அடிச்சு கிழிச்சு கொடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் என்னட்ட துணி இலக்க செல்லவே மாட்டாளே. அடுத்தது ஒரு நாள் சோரங்கரையும் வச்சது. நான் உள்ள மிளகு போட்டு உப்பையும் வாரி போட்டு கறி வச்சு கொடுத்து போட்டேன். கிளவி வயிற்று போக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னட்ட ஒரு நாள் அவச்ச செல்ல மாட்டா. அரிஞ்சு பறையை கொடுப்பேன். அரிஞ்சு பறையை கொடுத்து நான் ஏதோ பாட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருந்துக்கிட்டவன். அடி கள்ளி இதா போன வேலை இல்ல. கொஞ்ச நான் சரியாக்கி தரல என்ன? அலக்கலக்கு நீதான் அலக்கணும். துணிய கல்லுல அடிச்சு கீர்னேன்னு வச்சிய கைய தள்ளி உடச்சு போடுவோம் பாத்துக்க. மிளகு பொடியோ உப்போ கையில எடுத்தேன்னு வச்சுக்க கொன்னே போட்டு போடுவேன். உனக்கு சமையல் படிச்சு தந்துட்டு தான் எனக்கு மறு வேலை. மோள அப்பாய் சாப்பிட வர செல்லு. டேய் தகப்பா சாப்பிட வாடா. அப்பாய்ட்ட மரியாதையா சொல்லிட்டு. ஏ தகப்பா மரியாதை சாப்பிட வாடா. அது இல்லாட்டாலும் அப்படிதான். வீட்டு வேலையெல்லாம் பொண்ணவளுக்கு நெளி தந்தது தானே. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? வீட்டுல எல்லா வேலையும் செய்தரண்டா. கொஞ்சம் கொஞ்சமங்களும் செய்தரப்படாதா? எங்கேரு வீட்டு வேலை பொண்ணோட உள்ளாகும். அதுக்காக உனக்கு கட்டி கொண்டு வச்சிருக்கு. ஏன்னா வேலையை போயிட்டு வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்ய முடியல பாருங்க. என்ன அவன்கிட்ட சொல்லி புரியலையா? வீட்டு வேலை பொண்ணோட உள்ளாகும். நான் வீட்டுல உள்ள வேலை ஏதாச்சும் வெளியில வாங்கி தலையில நடக்க முடியுமா? ஏன் வீட்டுல உள்ள வேலையை ஆம்பளை செய்தா என்ன? ஆம்பளை வீட்டு வேலை செய்த அத்தை கீழே விழுந்துட்டாலோ? கல்யாணத்துக்கு முன்ன என்ன துள்ளி துள்ளிட்ட எனக்கு வேலையை போற பெண்ணுதான் வேணும்னு. யாராவது பெண்டாட்டி என்ன செய்யான்னு கேட்டா எனக்கு பெண்டாட்டி வேலையை போறான்னு நெளிஞ்சு செல்ல தெரியுது இல்ல. நீ அவ்வளவு சைட்ல இருந்து ஒண்ணு யோசித்து பாரு. வேலையை போயிட்டு வந்து வீட்டுல உள்ள வேலையை என்ன செய்ய எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாதான் என்ன. எது வீட்டுல உள்ள வேலை நான் செய்யக்கா? என்ன தலையில நடக்கணும் அப்படியே? அப்படின்னா பெண்டாட்டி வேலை செய்துட்டு வர பணத்துல வீட்டுல இருந்து தின்ன கொலை வெக்கமா இல்லையா? அதுக்கு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேனுமா? ஒன்ன போல செலவுன உண்டு. வேலையை போற இடத்துல கக்கூசு கழுவுதுன்னா கக்கூசையும் கழுவானுவா. ஆனா வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டானுவா. உங்களை பொறுத்த அளவுல வீட்டு வேலை பொம்பளைங்க வேலையாக்கும். நீ வா மருமோள், அவன் செய்தரட்டான நான் செய்தல. இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க.